ஹாய் ஹலோ மக்களே, இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம வந்து பூரி மசாலா எப்படி வைக்கிறோன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 7 கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 1, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், சோம்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு 4 உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கடலை மாவு 1 ஸ்பூன் நல்லா தண்ணி விட்டு கலக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் கொஞ்சம் ஊற்றினா போதும் பூரி மசாலாவுக்கு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கடுகு போட போகிறோம். கடுகு சோம்பு போட்டாச்சு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஜூஸியாக நல்லா வதங்கும் தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம 4 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை வந்து நம்ம அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஹோட்டல் ஸ்டைலில் சுவையான பூரி மசாலா ரெடி. நம்ம வந்து பூரி மசாலாவுக்கு நம்ம வீட்டில் போட மல்லித்தழை இல்லை, அதுக்காண்டி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம தோட்டத்தில் சின்ன வெங்காயம் காய்ச்சதில்ல, அதில் உள்ள இலைகளை பிச்சு இதில் போட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தாள்களை தூவி விட்றேன் பாருங்கள். அவ்வளோதான் மக்களே, அட்டகாசமான ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசாலா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி மசாலா ரொம்ப சுவையாக இருக்கும். நன்றி மக்களே.